எழுதுறது பூரா ஆபாசம், என்னமோ புலிட்சர் விருது வாங்குற மாதிரி பேச்சு மட்டும். உண்மையிலம்மா எனக்கு ஆசைம்மா ஆக்சிடென்டல் ஃபைன் கொளுத்தி விட்டுரும் மீசியை. ஒரு முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குமா. மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நானே அவனாவது கவர் ஸ்டோரி வைப்பானு. வழக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. ஜெயலலிதா கரெக்டாக பண்ணாங்க. நான் அன்றைக்கெல்லாம் ரொம்ப கடிச்சு பேசினேன். நான் கரெக்டாக பண்ணாங்க. பயத்தை காமிச்சிருச்சு இந்த அம்மா. உங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம். என்னால் ஏதோ கூட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது கச்சை ஊசியெல்லாம் போட தான் அவர் தான் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி 100 கதை சொல்லுவான் இருந்தாலே. டேய் கோபால் வெளில வாடான்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பூட்டிட்டு உள்ளே இருக்காரு. கோபால் கூட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி டம்முன்னு கேட்ட இடிக்கிறாங்க. ராய்பேட்டை ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் இருந்தாங்க. என்ன வேலை அவங்களுக்கு? பெருசாக டேமேஜ் ஆகிடக்கூடாது, ஆனால் டேமேஜ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் டிசைனாக போராடுவாங்க. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொன்னார். வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. என்ன அப்படி அந்த தெருவில் வருவாங்க. வந்த உடனே இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ஒவ்வொருத்தரை கட்டி கசக்கி தூக்கி வண்டியில் ஏற்றி அனுப்புவார். போய் அவங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. கல்யாண மண்டபத்தை வச்சுட்டு 1/2 hour கழிச்சு திருப்பி இறக்கி விடுவாங்க. திருப்பி அவங்க செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. சாப்பிட்றது கூட வெளில வர முடியாது. அப்படி பண்ணணும். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் சார், இதுக்கு செல்லம் ஆட்சியில் கூட பரவாயில்லைங்க, இவராச்சு அதை காட்டி ரொம்ப மோசம். அந்த சனியனுக்கு இந்த சனியை பரவாயில்ல, அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் போயா பக்கத்து மாநிலத்துக்கு. இல்லை சனி என்னன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி சார் சனி இருந்து? ஜெயலலிதா பீரியட்ல கூட அப்படி கிடையாது. அந்த அம்மா பீரியட் அந்த அம்மா உயர்த்தியும் சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணோம்ல 2 சனியில எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். இப்போ பார்த்துக்க எங்களோட கல்ச்சர் என்னன்னு பார்த்துக்க. பத்திரிகையின் தொடக்கம் முதல் இன்று வரை வெறும் ஆபாசம். மற்ற பத்திரிகைகளும் தான் இருக்குது. ஏதாவது இப்படி எழுதுறாங்களா? கிளுகிழுப்பு சமாச்சாரத்துக்கு மட்டும்தான் அந்த பத்திரிகை முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது பாலியல் சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்ப உருக்கமாக கையை பசங்கிட்டே வீடியோ போடுவாங்க. செக் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு போய் ஜால்ரா போட்டுக்கின்னு பக்கத்தில் என்றாம் நிற்கிறாருன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு அடிமனதில் தாவேக்க வெறுப்பு ஊடுருவி இருக்கிறது தாங்கிக்க முடியல. அதுவும் அங்கே வந்துட்டு ரீல்ஸாக போடுறாங்க. யோ நீயும் போட என் ரீல்ஸு உன்னை யார் தடுத்தா? பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பிரதமரே போடுறாருல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு 4 ரீல்ஸை போட்டுட்டாரு. நக்கீரன் அவர்கள்லாம் வந்து ரீல்ஸ் போட்டாருன்னு வச்சுங்க, பார்த்ததோட விடாமல் கீழே வந்துட்டு மீசையை சேவ் பண்ணியான்னு போட்டு ஏதாவது சொல்லுவாங்க. 2 திட்டி விட்டு போவாங்க. அவரே கலாய்க்கிறாங்க பிரதமரையே. இந்த எல்லாம் மீம்ஸ் போட்டால் என்ன ஆகும்? ஸோ தாவேக அரசு இது போன்ற புகார்களுக்கு இடமளிக்காமல் ஆட்சி நடத்த வேண்டும்.